ரொம்ப அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப அழகான ரைட்டிங். ரவீந்தரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எது ரொம்ப ஷாக்கிங்காக சர்ப்ரைசிங்காக ஒரு படத்துக்கு தேவைப்பட வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருந்ததுன்னா, அதாவது இது ஒரு ஹைஸ்ட் த்ரில்லர் ஜான்ராவுக்குள்ளே வரக்கூடிய ஒரு படம். அந்த த்ரில்லர் ஃபேக்டரும் மிஸ் ஆகக்கூடாது. அண்ட் அதை தாண்டி அதில் டீட்டெயிலிங் அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்கும். முக்கியமாக ஒரு ஸ்லம் ஏரியாவே காலியாக இருக்குன்னு சொல்லியிருந்தால அதுக்கு ஒரு டீட்டெயில் பண்ணியிருந்தாரு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகும். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ஸ்லம் ஏரியாவிலேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களை கிளியர் பண்ண சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஹவுசிங் போர்டு கட்டித்தரோம், இல்லை வேறு ஏதோ ஒரு அங்கே வரப்போகுது, அதனால் உங்களுக்கு கிளியர் பண்ணி உங்களுக்கு வேறு ஒரு இடம் தரும். ஆனால் அந்த ஹவுசிங் போர்டில் இருக்கவங்க எல்லாரும் கேஸ் போட்டு அங்கே இடிக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டே வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த கேஸ் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதன் காரணமாக அங்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் இடிக்க மாட்டாங்க. சீரியஸாக எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் இவ்வளோ டீட்டெயிலாக தெரியாதுங்க. படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழகான அப்டேட்டாக இருக்கும். எப்பயும் ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படங்களில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப வேலிடாக இருந்தது, அந்த கதைக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். ரவீந்தர் இப்போ நான் சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இப்படி நிறைய இடங்கள்ல கதையில் அவ்வளோ டீட்டெயில் பண்ணியிருந்தார். முக்கியமாக இந்த ஓவராலாக ஒரு ஹைஸ்ட் த்ரில்லர்னு சொன்னதுக்கப்புறமா இவங்க யாருன்றது புரிய வந்திருக்கும். இந்த வில்லன் டீமு ஒரு திருட்டு கும்பல் சேர்ந்த டீம். இந்த திருட்டு கும்பல் எப்படிலாம் திருடுவாங்க, எதன் காரணமாக திருடுவாங்க, என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்குது, அந்த ப்ளஸ் பாயிண்ட் எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் ஒரு ட்ராவல் பண்ணியிருந்தாரு. மைண்ட் ப்ளோயிங்க.